ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி எதை பார்த்தோம்? செப்பரபிள் வேர்ப்ஸ், அதாவது ட்ரெண்ட் பாரே வேர்பனை பற்றி பார்த்தோம். அதோடைய எக்ஸாம்பிள்ஸ், எப்படி யூஸ் பண்ணணும், வேர்ப் எப்படி பிரிக்கணும், எப்படி மாடல் வேர்ப்ஸோட யூஸ் பண்ணணும், அது எல்லாமே நம்ம பார்த்தோம்ல. அதே மாதிரி தான் இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ட்ரெண்ட் பாரே வேர்பன் அப்படின்னா என்ன? இன்செப்பரபிள் வேர்ப்ஸ். அப்படியே இன்செப்பரபிள் வேர்ப்ஸ்ன்னு சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கணும் அந்த வேர்பை பிரிக்க முடியாது. லைக் செப்பரபிள் வேர்பை எப்படி பிரித்து எழுதணும்னு சொன்னோமோ இந்த வேர்பை நம்ம பிரிக்காமல் எழுதணும். புரியுதுங்களா? இப்போ அதோடைய ப்ரிஃபிக்ஸஸை பார்க்கலாம். எப்படி செப்பரபிள் வேர்புக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ரிஃபிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தனோ அதே மாதிரி இன்செப்பரபிள் வேர்புக்கும் இதுதான் அந்த ப்ரிஃபிக்ஸ் லிஸ்ட். இந்த ப்ரிஃபிக்ஸை ஃபுல்லாக நீங்கள் மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு வேர்பை பார்த்தோன்னே இதை பிரிக்கலாம் பிரிக்கக்கூடாது அப்படின்றத டிசைட் பண்ணுறதே எது? இந்த ப்ரிஃபிக்ஸ் தான். நாட் பை த மீனிங் ஆல்சோ. ப்ரிஃபிக்ஸ் தான் உங்களுக்கு டிசைட் பண்ணுது இந்த வேர்பை பிரிக்கலாம் பிரிக்கக்கூடாதுன்ட்டு. இப்போ நம்ம அதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ பிஇ இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பெசுஹென். இப்போ பார்த்தீங்களா இந்த வேர்புக்கு முன்னாடி இந்த ப்ரிஃபிக்ஸ் ஆட் ஆயிருக்கு. ஸோ பிஇ அப்படி ஆட் ஆயிருக்குன்னா அது டு விசிட்னு சொல்லுவாங்க. பெசுஹென் மீன்ஸ் டு விசிட். ஆனால் இந்த தனியாக இந்த சூஹென் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மீனிங் தனியாக இருக்கும். தட் இஸ் டு சர்ச்ன்னு மீனிங் வரும். இப்போ இந்த ப்ரிஃபிக்ஸ் ஆட் ஆனதுனால வேற ஒரு மீனிங் கொடுக்குது, அதாவது டு விசிட். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் எம்ஃபெலன் அப்படின்னா என்ன? EMP. ஸோ எம்ப் இட்ஸ் அ இன்செப்பரபிள் வேர்ப். தட் இஸ் டு ரெக்கமெண்ட். மீனிங் என்ன வருது? டு ரெக்கமெண்ட். எண்ட் காமன் அப்படின்னா டு எஸ்கேப் டு கெட் அவே. எண்ட் இஸ் அ இன்செப்பரபிள் ப்ரிஃபிக்ஸ். ஸோ எண்ட் காமன். இப்போ பார்த்தீங்களா நம்ம ஃபஸ்ட்டு செப்பரபிள் வேர்பில் வந்துட்டு காமனை வச்சு நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தோம். லைக் ஃபோ காமன், ஹவுஸ் காமன், மிட் காமன், அன்காமன். இது எல்லாமே காமன் பேஸ்டாக வந்துச்சு. நீங்கள் உடனே நினச்சிருப்பீங்க அப்போ காமன் முன்னாடி எந்த ப்ரிஃபிக்ஸ் பேஸ் பண்ணி எந்த வேர்ப் வந்தாலும் பிரிச்சிடலாமான்னா கிடையாது. ஸோ எண்ட் காமன் இஸ் சம்திங் எக்ஸப்ஷன். ஏன்னா இந்த எண்ட்ன்றது எதோட இது வந்து எதோடைய ப்ரிஃபிக்ஸு? இது எல்லாமே இன்செப்பரபிள் ப்ரிஃபிக்ஸ். அது எந்த வேர்பாக ஆனால் இருக்கட்டும் அந்த ப்ரிஃபிக்ஸ் தான் டிசைட் பண்ணுது இதை பிரிக்கலாம் பிரிக்கக்கூடாதுன்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் எண்ட்ன்றது வந்துருச்சு. அப்போ இது என்னது? இது எண்ட் காமன். ஸோ இதை பிரிக்கக்கூடாது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ்? டு எஸ்கேப் ஆர் டு கெட் அவே. ஸோ த நெக்ஸ்ட் இஸ் எர்க்ளாரன் அப்படின்னா டு எக்ஸ்பிளைன். ஸோ ER பார்த்தீங்களா? ஸோ இப்போ கிளாரன்னா டு கிளியர்னு அர்த்தம். ஸோ அப்போ எர்க்ளாரன் வரும்போது என்ன ஆகுது? டு எக்ஸ்பிளைன். ஓகே. த நெக்ஸ்ட் இஸ் கெவினன். இதுவும் இன்செப்பரபிள் தான். எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன்? இந்த GE GEன்னு இருக்கு. அப்போ இது இன்செப்பரபிள். ஓகே. வாட் இஸ் த மீனிங்? டு வின். ஹிண்டகேபன் ஹிண்டர். ஸோ ஹிண்டர்ன்றது திருப்பி எதோட ப்ரிஃபிக்ஸ்? இது இன்செப்பரபிளோட ப்ரிஃபிக்ஸ். ஸோ ஹிண்டகேபன் அப்படின்னா டு பிட்ரே. மிஸ் ஃபர்ஸ்டேயன். ஃபர்ஸ்டேயன்ற வேர்டை மட்டும் அந்த வேர்பை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா டு அண்டர்ஸ்டாண்ட்னு மீனிங் வரும். அப்போ மிஸ் ஃபர்ஸ்டேயன் வர்றதுனால டு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். மிஸ் இஸ் அ இன்செப்பரபிள் ப்ரிஃபிக்ஸ். தட்ஸ் வை இட்ஸ் அ இன்செப்பரபிள் வேர்ப். நெக்ஸ்ட் ஃபெர்கௌஃபன். ஃபெர் பார்த்தீங்களா? ஃபெர் இங்கேயும் இருக்குது. கௌஃபன்னா என்னன்னு படித்தோம்? டு பைன்னு படித்தோம். அப்போ ஃபெர்கௌஃபன்றது என்ன? டு செல். ஓகேங்களா? இதையும் பிரிக்க முடியாது. அண்ட் த லாஸ்ட் ஒன் ஜெர்ஸ்டோரன். ஜெர்ன்றது எதோடைய ப்ரிஃபிக்ஸ்? இது இன்செப்பரபிளோடைய ப்ரிஃபிக்ஸ். ஸோ அதனால் இதையும் பிரிக்க முடியாது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ்? டு டெஸ்ட்ராய். ஓகே. இப்போ இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள். இங்கே இருக்கிற மொத்த ப்ரிஃபிக்ஸஸையுமே வச்சு நாங்கள் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வேர்ப் கொடுத்துருக்கேன். ஓகே மேம், எக்ஸாம்பிள்லாம் ஓகே, எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. சரி, இப்போ இந்த வேர்பை வந்துட்டு நானே இந்த பிஏ எடுத்துகிட்டு போய் எந்த வேர்பு முன்னாடி வேணாலும் போட்டுட்டு ஒரு மீனிங்கை க்ரியேட் பண்ண முடியுமான்னு நினச்சிங்கன்னா நம்மளாம் எதையுமே க்ரியேட் பண்ண முடியாது. இது எதையுமே நம்ம க்ரியேட் பண்ணல. இது எல்லாமே ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி இருக்கிறது. அந்தந்த வேர்பு வந்துட்டு ஒரு வேர்பும் ஒரு ப்ரிஃபிக்ஸும் முன்னாடி மாறும்போது மீனிங் மாறுறதுனால தான் நம்ம வந்து செப்பரபிள் ப்ரிஃபிக்ஸ் இன்செப்பரபிள் ப்ரிஃபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு படிக்கிறோமே தவிர நம்மளாம் எந்த வேர்பையுமே க்ரியேட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிஇ வச்சு நான் வேறு ஏதாவது ஒரு வேர்பை வந்து அது கூட ஆட் பண்ணி அதுக்கு ஒரு மீனிங் க்ரியேட் ஆகுமானா நம்ம எதையுமே க்ரியேட் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு வேர்பை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணணுன்றதுக்காக தான் இந்த செப்பரபிள் ப்ரிஃபிக்ஸு இன்செப்பரபிள் ப்ரிஃபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு படிக்கிறீங்களே. ஏன் அது கூட படிக்கிறோம்? ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணும்போது பிரித்து எழுதணுமா பிரிக்காமல் எழுதணுமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே தவிர நீங்களாம் எந்த வேர்பையுமே க்ரியேட் பண்ண முடியாது. அண்ட் நவ் இப்போது இந்த வேர்பெல்லாம் எப்படி ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறதுன்றதை நாம் இப்போ பார்க்கலாம்.